உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ எப்போ இவ்வளவு பெரிய ஆன்மீகவாதியான தாமினி? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உனக்கு பூஜை பண்றதுல நம்பிக்கை இல்லையே. அந்த கடவுள் எப்போ அவ பக்கம் போனாரோ அப்போல இருந்து. அம்மா, நீ எதுக்காக இதெல்லாம் என்கிட்ட கேக்குற? நீ என்ன சந்தேகப்படுறியா ராகுல்? சந்தேகம்லாம் இல்ல, நான் சும்மா. இங்க பாரு, நான் ஒத்துக்கிறேன். ஆரம்பத்துல நம்ம 2 பேருக்கும் ஒத்து வராதுதான். ஆனா இப்போ பார்ட்னர்ஸ் ஆயிட்டோம்ல. அந்த ராதாக்கு எதிராக எப்போ நாம பார்ட்னர்ஷிப் போட்டோமோ அப்போல இருந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகப்படுறதை விட்டுட்டு ராதா மேல கான்சென்ட்ரேட் பண்ணணும். நம்ம 2 பேரோட குறிக்கோள் ஒண்ணுதான் ராகுல். ராதாவை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். அதுக்கு நம்ம பூஜை பண்ணியே வெளியே அனுப்புவோமே. நீ சொல்றது கரெக்ட். நாம அந்த ராதா மேலதான் ஃபோக்கஸ் பண்ணணும். சரியான முட்டா பையன். நீ என்ன பிளான் போடுவ ராகுல்? எனக்கு நீயே கவசமா இருக்க. ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் எனக்கு முன்னாடி உன்னதான் நிக்க வைப்பேன். இடியட். நடுவுல இந்த ராகுல் வந்ததால பஸ் என்னாச்சுன்னு கண்டுக்கவே இல்லை. போய் பார்க்கணும். இந்த குஷியோட இறுதி பயணம் எவ்வளவு தூரம் போயிருக்கா? அப்புறம் மேம், உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இருக்கு. அது என்னன்னா, குஷி எப்படியும் பெர்ஃபார்ம் பண்றால, ஸோ அதை யாராவது வந்து வீடியோ எடுத்தா, இல்லைனா நீங்களே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அதை பார்ப்போம்ல. ப்ளீஸ். ஷூர். வெற்றி இன்னைக்கு குஷிக்கு இல்ல, எனக்கு தான் கிடைக்க போகுது மோகன். நான் ஒரு சரியான பைத்தியம். என்கிட்ட பால்கனி டிக்கெட் இருக்கும்போது நான் எப்படி லாஸ்ட் சீட்ல உட்கார்ந்து படத்தை பார்த்துட்டு இருக்கேன். இந்த ராகுல நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி என் செல்ல பொண்ணு குஷிக்கு கடைசி பாய் சொல்லிட்டு வரணும்ல. தாமினிய பத்தி உனக்கு தெரியாத மாதிரிலாம் நீ பேசிட்டு இருக்க. பேச்ச மாத்துறதுல அவகிட்ட தான் எல்லாம் கத்துக்கணும். அவளும் உன்னை முட்டாள் ஆக்கிட்டு இருக்கா, நீயும் முட்டாள் ஆயிட்டு இருக்க. நம்மளோட அண்ணா மேல உனக்கு எந்த அளவுக்கு கோவம் இருக்கோ அதே அளவுக்கு குஷி மேல உனக்கு பாசம் இருக்கு. நானும் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். கம் ஆன், ஸ்டாப் இட் கீர்த்தி. ஓவரா பேசாத, யோசனை பண்ணி பேசு. அப்படி முடியாதுன்னா பேசாத. இப்படிலாம் என்கிட்ட வந்து அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்காத. அப்புறம் எனக்கும் தாமனிக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருந்தா இனிமே நீ என் முகத்தை பார்க்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. போயிங்க இருந்து. கிரேட். தாமனியோட ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்திக்கிட்ட கூட பிறந்த உறவுகளையே தூக்கி எறிஞ்சிட்டல்ல. பிறந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் உனக்கு எப்பவும் நான் தான் உனக்கு துணையா இருந்தேன்றத நீ மறந்துட்டியா? இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் சரி, ராகுலுக்கு நான் எப்படி துணையா இருக்கேனோ அதே மாதிரி அவனும் எனக்கு துணையா இருப்பான்னு நம்புன. அது என்னோட கற்பனை போல இருக்கு. சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் இவ எமோஷனல் டிராமாவை மட்டும் நிறுத்தவே இல்லை. ஆல் தி பெஸ்ட் குஷி. ஜெயிச்சிட்டு வரணும் ராக் ஸ்டார். டோன்ட் வரி குஷி, நீ தான் ஜெயிப்ப. பெஸ்ட் ஆஃப் லக். ஓகே கண்ணா, உன் வேலையை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாமா. தேங்க் யூ தாத்தா. நீ ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது உன்னோட ஸ்பெஷல் ஃபேவரட் ஃபுட் ஆர்டர் பண்ணி வைக்கிறேன். பிட்ஸா வித் எக்ஸ்ட்ரா சீஸ், அப்புறம் அந்த சகதி கேக். ஆக்சுவலா அந்த கலர் அது என்னது, சாக்லேட் கேக். சரி வா, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். எவ்வளவு வேணாலும் போட்டோ எடுத்துக்கோ.
இதுக்கப்புறமா எப்படியோ குஷி போட்டோல மட்டும் தானே இருக்க போறா. ப்ளீஸ் ப்ளீஸ் யாராவது குஷியை நிப்பாட்டுங்க. என் மனசு என்னமோ பதறுது. மோகன் ப்ளீஸ் ஏதாவது பண்ண அவளை அனுப்பாத. எக்ஸ்கியூஸ் மீ. என்னாச்சு இவங்களுக்கு? என்ன ஐயோ, என்னாச்சு உங்களுக்கு? உங்க 2 பேருக்கு என்னாச்சு? ஏன் இப்படி வாந்தி எடுக்கிறீங்க? ஆ? இவங்க ரொம்ப நேரம் பஸ்ல உட்கார்ந்துருக்காங்கல்ல, அதனால வயிறு பரட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தான் சொல்றேன்ல, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. மோகன் ப்ளீஸ் குஷியை போக விடாத. இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு? இல்ல இல்ல, அந்த லட்டுவை சாப்பிட்டதுல இருந்தே எனக்கு வயிறுலாம் ஒரு மாதிரியா இருக்கு. என்ன லட்டு? அது எங்களுக்கு அந்த பியோன் கொடுத்தான். இல்ல மேடம், லட்டுவை நானும் சாப்பிட்டனே. எனக்கு எதுவும் ஆகலையே. அதுல எதுவும் இல்ல மேடம், நம்புங்க. ரொம்ப நேரம் வண்டியில டிராவல் பண்ணதால தான் உங்களுக்கு இப்படி ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு வேலை பண்றேன் மேடம், பசங்களையும் வெளியே இறக்கி விட்டுறேன். கொஞ்சம் காத்து வாங்கட்டும். அவங்களுக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா. பசங்களா கீழே இறங்குங்க, கீழே இறங்குங்க. தம்பி வாடா. மோகன், இது வெதரால கூட இப்படி நடக்கும் இல்லையா? நேத்து ராத்திரியில இருந்து எனக்கும் கொஞ்சம் உடம்பு முடியல. என் மனசு ரொம்ப பதறுது. ஏதோ தப்பா நடக்க போற மாதிரியே இருக்கு. நான் போய் உங்களுக்கு எலுமிச்சை ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். இல்ல வேண்டாம். பஸ்ல மெடிசன் கிட்ல கொஞ்சம் மெடிசன்ஸ் இருக்கு, அதை கொஞ்சம் எடுத்து தரீங்களா? சரி, கொண்டு வரேன். ராதா இரு, நான் கொண்டு வரேன். ஒருவேளை ராதா பாம பார்த்துட்டானா என்னோட பிளான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்சு போயிடும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.